கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம் முகப்பே நாழிகை போக படை பொருதவன் தேவகிதன் சிறுவன் ஆழி கொண்டன் திரவி மறைப்பெம் சயத்ரதன் தலையை பாழில் உருளப்படை பொருதவன் பக்கமே கண்டாருளர். பெரிய கதை இது. ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் சேனாபதியாக இருந்து பாரத யுத்தம் நடத்துறான். ஜெயத்ரதன் துரியோதனனுடைய சகோதரி கணவன் துஷலா என்கின்றவள். துரியோதனுடைய சகோதரி 100 பேருக்கு சகோதரின்னா இந்த 5 பேருக்கும் தான். இந்த 5 பேருக்கும் 100 பேருக்கும் அந்த 105 பேருக்கும் ஒரே ஒரு தங்க துஷலான்னு பேரு. அவளுடைய கணவன் ஜெயத்ரதன் மகா யோக்கியன். நம்ம ஜெயத்ரதன் ஏனால் எப்படி ராவணன் சீதாபகரணம் பண்ணினானோ அதுபோல காட்டுல வந்து திரௌபதியை அபகரிச்சுண்டு போறான். வீட்டு மாப்பிள்ளை இந்த வீட்டை தானே பெண்ணை எடுத்திருக்கான். திரௌபதியை அபகரிச்சுண்டு போறான். அவ்வளவு அயோக்கியன். அங்கேன்னு வந்து சேர்ந்தான் பீமன் அர்ஜுனன் 2 பேரும் அந்த பயலை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துன்னு வந்து கொண்டு தர்மர் எதிர நிறுத்தினா, டேய் மாப்பிள்ளைடா அவனை அடிக்காத, காஃபி போட்டு கொடு, ஏன்பா எங்க வந்த சௌக்கியமா போயிட்டு உனக்கு உயிரை கொடுத்தா அனுப்புறேன். எதற்குனா எங்கள் தங்கைக்காக, எங்களுடைய தங்கைக்காக உனக்கு உயிரை கொடுத்தா அனுப்புறேன் என்று தர்மபுத்திரர் அனுப்பியிருக்கார். அப்ப கூட அவனுக்கு புத்தி வரல. அர்ஜுனனை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் கடும் தவம் பண்றான். சிவன் பிரத்யட்சமானார். அர்ஜுனனை ஒழிக்கணும், எனக்கு பாசுபதாஸ்திரம் கொடு அப்படின்னார். பாசுபதாஸ்திரம் வேணா உனக்கு கொடுக்குறேன், அர்ஜுனனை நீ ஒழிக்க முடியாது. ஏன்னா தஸ்ய நாராயண பிரபு. அர்ஜுனனுக்கு முன்னாடி யாரோ உட்கார்ந்துருக்கா, அவரை தாண்டி என் பாசுபதாஸ்திரம் போகாது, ஆனா உனக்கு கொடுக்கிறேன்னு விட்டார். சரின்னு வாங்கின்னு விட்டான். அத வந்து பெரிய மகா யுத்தத்துல பிரயோகம் பண்றான் அபிமன்யுவன் இடத்துல. அதுவும் வஞ்சனை தான். அபிமன்யுவை ஒருவனுக்கு ஒருவனாயிருந்து யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யுத்த வரம்பு. மற்றவர்கள் அதுக்கு பார்த்துதான் இருப்பா. ஒருவனுக்கு ஒருவன் தான் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுதே 5 மகாரதர்கள் அந்த அபிமன்யுவை வளைச்சு கட்டி 5 பேர்கள் சேர்ந்து அடிச்சு கொலை பண்றா அபிமன்யுவை. அர்ஜுனன் அங்கேன்னு வந்தான். அர்ஜுனனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் மகா கோபம் உண்டாயிடுத்து. நாளை மாலை பொழுதுக்குள்ள ஜெயத்ரதனுடைய தலையை உருட்டுவேன், அப்படி இல்லாத போனால் நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு சபதம் பண்ணிவிட்டான் அர்ஜுனன். அவ்வளவுதான். ஜெயத்ரதனுடைய தலை போகாம அவனை ஒழிக்கணும். அதுல 2 லாபம். ஏன்னா ஜெயத்ரதனை வதம் பண்ண முடியலன்னா இவன் அக்னி பிரவேசம் பண்ணுவான். பண்ணிவிட்டானால் அப்புறம் பாண்டவாளுக்கு கதியே இல்லை. அப்ப எப்படி காப்பாற்றுவான் அந்த ஜெயத்ரதனை? பத்ம வியூகம் இட்டு அவன் ஜெயத்ரதனை அப்படி ஒரு வியூகம் அமைச்சு கிட்டவே போக முடியாம காப்பாத்தி விட்டான். ஆனா ரணகலத்துல இருக்கணும், ஓடி போய் ஒழியக்கூடாது. ரணகலத்துலதான் ஜெயத்ரதன் இருக்கிறான், கிட்ட வரவே முடியாது, அப்படி காப்பாத்தி விட்டான். பெரிய நிர்வாகம். எப்படிடா இந்த யுத்தத்தை நடத்துறது அப்படின்னு கவலைப்படும் பொழுது கண்ணன் இருக்கிறான். கண்ணன் உடனே காலையில எழுந்து கொண்டான், ரதத்தை நடத்தி செல்கிறானா. மாலை பொழுதுக்குள்ள யுத்தம் பண்ணி ஆகணும், இல்லாத போனா தன் அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். போறது 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 அந்த வியூகத்தை பேதிச்செண்டு அதிவேகமா 2 பேருக்கும் போட்டி. நான் எவ்வளவு வேகமா சாரத்தியம் பண்ணுவேனோ அவ்வளவு வேகமா நீ வழி விடணும். அதாவது எதிரில் உடையவர்களை வெட்டி கீழே வீழ்த்தணும். என் ரதம் தங்கு தடை இல்லாம போகணும். நான் எவ்வளவு வேகமா யுத்தம் பண்றேனோ அவ்வளவு வேகமா நீ ஓட்டணும்.
ரெண்டு பேரும் நரனும் நாராயணனும். ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு கிருஷ்ணார்ஜுனர்கள் அந்த பத்ம வியூகத்தை பேதிச்சுன்னு கிட்டக போய் கிட்ட வர நாழிகை ஆயிடுத்து. ஏன்னா பல விக்னங்கள் எதிரில. இது எப்படி சமாளிக்க போறோம், அர்ஜுனனை இழந்துடுவோமோ அப்படின்னு தோணித்து கண்ணபிரானுக்கு. உடனே தன்னுடைய திருவாழி, எப்பொழுதுமே பெரிய பிரகாசம் ஒண்ணு வந்ததுன்னா சின்ன பிரகாசத்தை மறைச்சுடும், கண்ணு இருட்டி விடும். அதான் அதுக்கு காரணம். தன்னுடைய திருவாழிய சக்கரத்தை இப்படி விட்டு அந்த சூரியனை மறைச்சு விட, அந்த அதிக பிரகாசமானா நமக்கு கண்ணை இருட்டும். பொதுவா நாம் டிராபிக்ல போகும்போதே பார்க்கலாம், எதிரில் உள்ளது மறைச்சுடும், எதிரில் பெரிய கார் வந்துதானா அதுக்காக அந்த லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவா எதிர்கார்ல இருக்கிறவா. இது சூரியனை மறைச்சதும் பொழுது பேடுத்து அப்படின்னு அவசர குடுகைகளா இருக்கக்கூடிய கௌரவர்கள் உடனே ஜெகத்ரதனை தூக்கி காட்டணும் என்று நினைச்சு இதுவரையிலும் ஒளிச்சு வச்சிருந்தா ஜெகத்ரதனை இப்படி தூக்கி, அர்ஜுனா அஸ்தமனமாயிடுத்து, நீ இன்னும் உயிரை விடலையே, நீ அக்னி பிரவேசம் பண்ணு, ஜெகத்ரதன் இதோ இருக்கிறான் அப்படின்னு காண்பது, அடிடான். அர்ஜுனா அடிச்சு விட்டார். இன்னும் அடிச்ச பிறகு சொன்ன சொல்லுக்கு மீறி என்னமா அடிச்சேன், சொன்ன சொல்லுக்கு மீறி என்னமா அடிச்சேன். இல்லப்பா மணி 4:30 தான் ஆறுது. என்ன 4:30 ஆறுது நாள்? சக்கரத்தை வாங்கி விட்டான் கண்ணன். வாங்கி விட்டா சூரியன் இருக்கா, இன்னும் அஸ்தமனம் ஆகல. இதுதான் கள்ளப்படை துணையாகி. இதே மாதிரிதான் பாரத யுத்தம் பூரா கேட்கறதுக்கு ரொம்ப ராமாயண யுத்தத்தை காட்டிலும் இன்னும் ஷோக்கா இருக்கும். கூட்ட நீதி தானே, எல்லாம் கூட்ட நீதி. ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்பேக ஜயத்ரதன் தலையை பாழில் உருள படை பொருதவன் பக்கமே கண்டாருளர். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.